இதுதான் கிளிக்கர். மெயினா வந்து டாக் ட்ரைனிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இதோட சவுண்ட் கேட்டு பாருங்க, செமையா இருக்குல்ல. இந்த கிளிக்கர் ட்ரைனிங் தான் வந்து மார்க்கர் ட்ரைனிங் சொல்லுவாங்க. இது வந்து ட்ரைனர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, நார்மல் பீப்புள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த சவுண்டுக்கு ஒரு அர்த்தம் வந்து நீங்க கொடுக்கலாம் உங்க டாக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இந்த கிளிக்கரோட இம்பார்ட்டன்ஸ். துருவா கம், குட் பாய், கம் சிட். இப்போ இவரோட பாடி சேஞ்ச் பாருங்க, அந்த சவுண்ட் கேட்டோன்னே குட் பாய். சோ எக்ஸைட் ஆனார் பாத்தீங்களா, இதுதான் அதோட இம்பார்ட்டன்ஸ். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சவுண்ட் கேட்டா நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கோம், அதனால நமக்கு ஒரு ட்ரீட் கிடைக்க போகுது, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். இதுதான் நீங்க உங்க டாக்ஸ் புரிய வைக்கணும். எல்லா நேரமும் நான் குட் பாய் சொல்லணும் தேவையே கிடையாது, அதுக்கு பதில் இந்த ஒரு சவுண்ட் கொடுத்தா போதும். இதுதான் அவங்க டாக் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கர் ட்ரைனிங் சொல்லுவாங்க. இந்த ட்ரைனிங் வர டாக்ஸ்க்கு வந்து நாங்க என்ன புரிய வைப்போம்னு பாத்தீங்கன்னா, இந்த சவுண்ட் வந்து அப்ரிஷியேட் பண்றது, மோட்டிவேட் பண்றது. சோ அதனாலதான் வந்து அவர் இந்த சவுண்ட் கேட்டோன்னா உடனே எக்ஸைட் ஆறாரு. ட்ரைனிங் வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஒவ்வொரு டாக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்கு, ஒவ்வொரு புரிதல் இருக்கு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரைனிங் கொண்டு போனோம். இப்படி பண்ணாதான் டாக் பேச்ச கேட்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது என்னைக்குமே. எல்லாருக்கும் இப்ப புரியும் நினைக்கிறேன். ஒரு டாக் அப்ரிஷியேட் பண்றதுக்கு நீங்க கிளிக்கர் யூஸ் பண்ணலாம் வேர்ட்ஸ்க்கு பதில். எல்லா நேரமும் என்னால குட் சொல்ல முடியாது, ஆனா அதுக்கு பதில் என்னால கிளிக்கர் யூஸ் பண்ண முடியும்னா கிளிக்கர் யூஸ் பண்ணுங்க. இதுதான் கிளிக்கரோட ஒரு அட்வான்டேஜ். குட் பாய். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என் டாக் பிஸ்கெட் இருந்தா மட்டும் தான் பேச கேட்கறாங்க, பிஸ்கெட் இல்லைன்னா பேச கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஏங்க அவங்க டாக்ஸ்ங்க நம்ம பிள்ளைங்க, அது நம்மகிட்ட காசோ பணமோ கேட்கல, ஒரு பிஸ்கெட் தான் கேட்கறாங்க, அதனால கொடுக்கறது தப்பே கிடையாது என்னைக்குமே.